துடிக்கிறதே என் நன்பே மனசும் சிலுவை சுமக்கிறதே நெஞ்சோடு நீ வேண்டும் இல்லை என்றால் நீ வேண்டும் நான் கண்ணாடி சிற்பந்தான் கண் வீசி போகாதே முதல் ஜென்மம் இது என்றால் இது போதும் சேர்ந்தா நீ எங்கே இதயம் நின்று துடிக்கிறதே என் நன்பே மனசும் சிலுவை சுமக்கிறதே வலது கண்ணில் வந்து உன் நினைவு ஒரு முள்ளை வைக்கிறது இடது கண்ணில் வந்து உன் நினைவு சுடும் தீயை வைக்கிறது ஒரு சமயம் நெஞ்சில் உன் கனவு சிறு பூவை வீசியது ஒரு சமயம் நெஞ்சில் உன் கனவு ஒரு புயலை வீசியது உன் பேரை சொல்லாத நேரத்திலே என் நாக்கு என்னை திட்டும் கோபத்திலே உண்மை எண்ணி அழுதிட இங்கே இரண்டு விழி தாங்காது நக கண்கள் அதிலும் அழுதா அது கூட போதாது நான் சிறகானே நீ இல்லை விறகானே என் ரத்தத்தில் ஒரு பாதி கண்ணீரை எழுதியது முதல் ஜென்மம் இது என்றால் இது போதும் சேர்ந்தார் நீ எங்கே இதயம் நின்று துடிக்கிறதே என் நன்பே மனசும் சிலுவை சுமக்கிறதே ஹாய் சித்தப்பா. ஆமா வா, நீ அடிச்ச பிரேக்ல நான் குடிச்ச காப்பிய கூட துப்பிட்டம்மா. ஆமா, இன்னைக்கு என்ன ரொம்ப குஷியா இருக்க? ஆமா சித்தப்பா, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எஃபெக்ட்ல கிளவுட்ஸ் ஃபால்ஸ் எல்லாம் இந்த ரோல்ல கேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். இத உடனே 30/40ல பிரிண்ட் போட்டு கொண்டு வாங்க, என் ரூம்ல மாட்டோம். இது வழக்கமா நடக்கிறது தானே. நான் இன்னவோ அமீர் கான் ஷாருக் கான் மாதிரி 10 பேரை போட்டோ புடிச்சு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ண சொல்றியோன்னு நினைச்சேன். இதுலயும் மண்ணா கிழிஞ்சது போ. கல்யாணம் 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 கல்யாணத்தை தவிர வேற பேச்சே கிடையாதா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணித்தான் வாழணுங்கிறது சட்டம் இல்லையே. மதர் தெரசா, நைட்டிங்கேல் அம்மையார், ஆனி பெசன்ட் இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு அற்புதமான சேவைகள் செஞ்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணியா வாழ்ந்தாங்க. அவங்கள மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? இது பேச்சுக்கு ஒத்து வருமா, ஆனா சமுதாயம் ஒத்துக்காதுமா. எதுப்பா சமுதாயம்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனப்புறம் அவ புருஷன் இறந்துட்டாருன்னா அவளை விதவைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்குது இந்த சமுதாயம். அவ ஒரு குழந்தை பெத்துக்கலனா அவளை மலடின்னு சொல்லி ஒதுக்கி வைக்குது இந்த சமுதாயம். ஏன் ஒரு படி மேல போனா அவ பெண் குழந்தை பெத்துக்கிட்டா கொள்ளி வைக்கிறதுக்கு ஆண் பிள்ளை வேணும், சொத்துக்கு வாரிசு வேணும் சொல்லி அவளை ஒதுக்கி வச்சுட்டு 2வது தடவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் இந்த சமுதாயம் தான். சோ எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதனாலதான் நான் இந்த சமுதாயத்தை வெறுக்கிறேன். எஸ், ஐ ஹேட் இட். நீ ஏன் நலற? உங்களை மாதிரி பொம்பளைக்கு எப்படி சொன்னா எங்களை மாதிரி ஆம்பளையோட நிலைமை என்ன யோசனை பண்ணி பார்த்தேன். அதே அலாச்சி வந்துருச்சு. அடைக்க வாச்சு. அம்மா, உங்க அப்பன் சாகும்போது அதான் என் அண்ணன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாமா. அப்படி இல்லன்னா கொண்டு சொன்னார் சார். சாரா? இவர் தான் கூட சொன்னார் சார்னு. அவர் தான் அறிவு கெட்டத்தனமா தலையில டை அடிச்சுக்கிட்டு 50 வயசா 30 வயசா காமிக்கிறாரு. உனக்கு அறிவு எங்க போச்சு? மரியாதையா ஐயான்னு கூப்பிடு. இடியட். சக்கரவர்த்தி, உங்களை சார்னு கூப்பிடுறதா ஐயான்னு கூப்பிடுறதா? நேரண்டா, எது வேணாலும் கூப்பிடு, ஆனா மாமான்னு மாத்திரம் கூப்பிடாத. சரி மாமா. அடி ஜெயிலுக்கு போனதை பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? வெளியே வந்துட்டுல, உடு நீ வா. ஐஷு ஐஷு
இஸ் சாக்காபா இன்டெலிகா. புரியலையே. எனக்கும் புரியல. உள்ள வாங்கண்ணா. இதான் என் சிஸ்டர் ஐஸ்வர்யா. என்ன எனக்கு இப்படி அழகான சிஸ்டர் இருக்கான்னு பாக்குறியா? அவ அம்மா ஜாட, நான் அப்பா ஜாட. உட்கார். இன்னும் கொஞ்ச நாள்ல ரெனிவேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபுல் ஆஃப் மார்பிள். நல்ல சமயக்காரனா இருந்தா சொல்லு. உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். ஆமா, இவர் யாருன்னு? நான் யாரும் அவன் யாரும் கேட்டா தந்தை பெரியாரே கோச்சிப்பார். எல்லா இந்நாட்டு மன்னர்கள்னு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கார். எப்படின்னா துப்பாருக்கு துப்பாயா. சரி, நீ புத்தகம் வித்ததை விட அதிகம் படிச்சு மென்டல் ஆயிட்ட. நான் அறிவாளியா இருக்கிறதால தான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பூவா, கொஞ்சம் உள்ள வாண்ண. என்ன பூவான்னு பாத்துட்டு வரேன். சரி. என்ன பூவா? சாப்பிடுறதுக்கு பழைய சோறு தானே இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு மசால் வடை, அட்டை ஊறுகாய் ஏதாவது? ஊறுகாய் இருக்கு. சீக்கிரம் கொண்டா. போடுமா, இன்னொரு கரண்டி போடு. நல்லா கலக்கி போடுமா. என்ன பழைய சோறுன்னு பாக்குறியா? பழைய சோறு பஞ்சாம்பரத்துக்கு சமம். நான் தான் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வெளியே வெயிலா இருக்கு, சோத்துல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி வைன்னு சொன்னேன் இல்லம்மா? என்னென்ன யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க. இல்லம்மா, இந்த சாப்பாடு கூட கிடைக்காம நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதை நினைச்சுதான். சென்டிமெண்ட் டயலாக் முடிஞ்சிச்சா? ஈட்ட ஈட்டுடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் உப்பையும் அதிகமா போட்டு சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் சொரணை வரும். என்ன இப்பெல்லாம் சோறெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன புண்ணாக்கா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சரி, இவர் யாரு? ஆம்பளை. அது எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாம இந்த வீட்டை மேல் வாடகை விட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு வீடு, இதுக்கு மேல் வாடகை வேறையா? கெஸ்ட் வந்திருக்காங்க. சைலண்ட். யாரு? உனக்கு கெஸ்டா? நீ ஏன் உன்ன வழி இல்லாம புளிச்சு போன நாத்த முடிச்ச கஞ்சிய ஒரு வாரமா குடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு கெஸ்ட் வேற கடா? வார்த்தை அளந்து பேசு. ஏன் அப்படி அளந்து பேசணும்னா ஸ்கேல கூட அளந்து பேசுறேன். ஏய் ஊதாத. ரோசக்காரன் அந்த காத முதல் வையா. வாய் முடியா, சும்மா பேசிக்கிட்டு. கார்பரேஷன்காரன் வந்தானா கால்ல விழுந்து 400 ரூபாய் வாடகைய 100 ரூபான்னு சொல்றது, கதவை மாத்தி மாத்தி வச்சு 10-15 ரேஷன் கார்டு வாங்குறது. இந்த தில்லு முள்ளா தெரியாதா? யோ, யார பாத்தியா பயமுறுத்துற? கார்பரேஷனை காட்டி பயமுறுத்துறியா? கார்பரேஷன்ல இருக்கிறது யாரு? கவுன்சிலர். மாமே மச்சான். நல்லா புரிஞ்சுக்க. இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. இன்னும் 2 நாள் டைம் தரேன். வாடகை ஒழுங்கா எண்ணி வச்சிடு. இல்ல பண்டம் பாத்திரம் படுக்க பாயெல்லாம் வெளியில பறந்துரும். ஜாக்கிரதை. வந்துட்டானுங்க. ஆஹா, சூப்பர் விநாயகர். விநாயகர்னா விநாயகர் தான். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இன்னும் இது மாதிரி திறமையானவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டுல கலாச்சாரம் இன்னும் அழியாம இருக்கு. நம்ம நாட்டு கலாச்சாரம் மட்டும் இல்லையா, கடனும் இன்னும் அழியல. தாய்மார்களே பெரியவர்களே பெரிய மனசு பண்ணி கில்மாக்களை போடுங்கம்மா. விநாயகனே வினை தீர்ப்பவனே கண்ணுல காத்த காத்தப்பா. யார் இந்த பில்பா? கோடீஸ்வரி மாதிரி இருக்கா? ஐயோ, பிள்ளையார் மேல கார் ஏத்தி எங்க பொழப்புல மண்ணெல்லி போட்டீங்களே. ஐம் சாரி. வேணும்னா பணம் தர, நீங்க சமாளிச்சுக்கங்க ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? பணத்தை கொடுத்து எங்க வாயை அடக்கலாம்னு பாக்குறீங்களா? யோ, ரோட்ல படம் வரைஞ்சது தப்பு. போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் சொல்றியே. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க ஒரு வாயில்லா ஜீவன், கைய நம்பி பொழைச்சிட்டு இருக்கான். ஏதாவது நீங்க குடுப்பீங்கன்னு நினைச்சா அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாரி. அப்படின்னா அவர் உண்மையா? அவன் ஒரு மன்னிச்சிடுங்க. அவர் திரும்பி நான் தப்பா பேசிட்டேன். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. கொடுங்கம்மா. என்ன கதவை சாத்திட்டு வர? கோழி ஓடினா காலை கட்டிருக்கேன்ல. நீ திருடினது ஊருக்கெல்லாம் தெரியாம இருக்கணும்ல. நீ நினைச்ச மாதிரி அடிச்சோ சுட்டோ கொண்டாடல, நாங்க சம்பாரிச்சு கொண்டாந்துருக்கோம். கோழி வாங்குறதுக்கு எது பணம்? உனக்கு பிடிக்குன்னு உழைச்சு சம்பாரிச்சு கொண்டாந்துருக்கோம். தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. பாருமா, நாங்க மன்னிக்கணும்னா அண்ணங்க பசியாரணும். சீக்கிரம் சமைச்சு கொடுமா. ஒரு நிமிஷத்துல சமைச்சிடு. குடி போ. தங்கச்சி சமைச்சு கொண்டாடுறதுக்குள்ள நான் படிச்ச புத்தகத்துல 2 தத்துவங்களை சொல்றேன். வெக்கமா இல்ல? கோழியை திருடிட்டு வந்தியாரு தங்கச்சி கேட்டதுக்கு வரைஞ்சு காசு சம்பாதிச்சேன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருந்ததா? அந்த பொண்ணு பின்னாடி காசுக்காக என்ன ஊமையாக்கிட்டே எனக்கு எப்படி எடுக்கணும்? பரவா, உன் மேல சிம்பத்தி வரட்டும்னு சொன்னம்பா. இந்த பாரு, இன்னொரு வாட்டி என்ன வரைய சொல்லி கம்பல் பண்ண நான் வீட்டுல இருக்க மாட்டேன், போயிடுவேன். சிக்கன் மசாலா தூக்குது, வா ஒரு கட்டு கட்டலாம். இதுக்குள்ள போய் டென்ஷன் ஆகுது. வாப்பா.